பா இது தாண்டா ட்விஸ்ட்டு பிக் பாஸ். நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க பிக் பாஸ். வெறித்தனமான செருப்படி டு எஃப்ஜே, அரோரா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, இப்படியெல்லாம் செருப்படியை வந்து ஒருத்தரால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நம்ம பிக் பாஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு அடி வச்சார பாருங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு வேற லெவல். இன்னொரு பக்கம் சபரிநாதன் அவர்களுக்கும் கெமி அவர்களுக்கும் முட்டி மோதிக்கிற நிலைமைக்கு ஒரு சண்டை. சொல்லப்போனால் ரெண்டு பேரும் பேஸ்கட்டை பக்கம் பக்கம் வச்சுக்கிட்டு நீ பெருசா இல்லை நான் பெருசா அப்படின்ற லெவலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஜேவுக்கும் சபரிநாதனுக்கும் ஒரு சண்டை. நீ தான் தைரியமானவளாச்சே, போய் அங்கே பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி எஃப்ஜே சபரிநாதனை என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்ற லெவலுக்கு ஒரு சண்டை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள் நடந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணிவிட்டார். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், கானா சாம்ராஜ்யத்துக்கும் தர்பீஸ் சாம்ராஜ்யத்துக்கும் இன்றைக்கி ஒரு போட்டி வந்து நடைபெற்றது. அந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றது வந்து தர்பீஸ் சாம்ராஜ்யம் கிடையாது, கானா சாம்ராஜ்யம். இதுக்கு முன்னாடி வந்து 2 நாட்களில் தர்பீஸ் சாம்ராஜ்யம் தான் வெற்றி பெற்றிருந்தது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துருச்சு. ஏன்னா நேற்றுக்கு ரொம்ப டீசெண்டாக அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க. பிக் பாஸே புகழ்ந்து தள்ளினார். ரொம்ப டீசெண்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2வது ரவுண்டு நடக்கும்போது பெரிய பிரச்சனை வந்து நடந்துருச்சு. சொல்லப்போனால் இந்த கம்ருதீன், அதுக்கப்புறம் அமித், வினோத், இவங்கெல்லாம் அந்த ரெட் லைனை வந்து டச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாலை எடுத்து அடிச்சுட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பார்வதி கத்திக்கிட்டே வந்திருந்தாங்க, நீங்கள் பவுல் பண்ணுறீங்க, தப்பு 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 அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த விக்ரம், நேர்மையான விக்ரம்னு ஒரு ஆள் வந்து உள்ளே வந்திருக்காருல்ல, அந்த ஆளுக்கு ஒரு வெங்காயமும் தெரியல. அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அத்தனை தடவை சொல்லி ஐயோ எங்கே பார்வதி எங்கே அப்படின்னு சொல்லி கூட போய் பார்க்கல. ஆனாலும் பார்வதி தான் தப்பு அப்படின்ற மாதிரி இருந்து பேசிட்டாங்க. இதுக்கிடையில் அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாலை தூக்கி அடிச்சிட்டாப்புல. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சுபிக்ஷா அவர்கள் பிடிச்சிட்டே வந்திருப்பாங்க, பஸ்ஸர் வந்து அடிச்சிருக்கோம், அவங்க கை எடுக்காமல் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பாலை த்ரோ பண்ணுவாங்க. பாலை த்ரோ பண்ண உடனே அந்த கோட்டையை வந்து இடிச்சிருவாங்க. இடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்களை திட்டுருவாங்க. யார்? நம்மளுடைய பார்வதி. அதாவது என்னென்னு சொல்லி திட்டுவாருன்னா அருவி கெட்ட அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ இப்படி திட்டின உடனே எஃப்ஜேவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், சண்டைகள்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம் வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் வந்து நடக்கும். ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் கிட்டத்தட்ட பார்வதியோட டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை எதிர்த்து நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கும் எஃப்ஜேவுக்கும் சண்டை வந்தது. அதுக்கப்புறம் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் சண்டை வந்தது. விக்ரம் வந்து சுத்தமாகவே ஒழுங்காக நேர்மையாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லி பார்வதியை சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இவர் தான் நேர்மையாக நடந்துக்கவே இல்லை, ஒழுங்காக ரெஃப்ரி வேலையை பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த ரவுண்டு வந்து நடைபெறுது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜேவுக்கும் சபரிநாதனுக்கும் முட்டிக்குது. ஏன் முட்டிக்குது அப்படின்னா பார்வதியை வந்து தப்பாக பேசியிருப்பாப்புல எஃப்ஜே அவர்கள். தப்பாக மீன்ஸ் அவங்கள வந்து என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அருவு கட்டவங்க, கலகம் மூட்டி அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நம்ம சபரிநாதனுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா நீ எங்களுடைய அரசியை நீ திரும்ப திரும்பி வந்து பேசிகிட்டு இருக்க, டாஸ்கில் பேசுகிறது ஓகே, பட் இருந்தாலும் நீ வந்து அரசியாக அவங்கள வந்து நீங்கள் பேசவே கூடாது, அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து எஃப்ஜே கிட்ட வந்து போய் பேசுகிறாப்புல. அப்போ வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து எங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து ஒரு ஆள் வந்து அருவி கெட்ட அப்படின்னு வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் எங்களெல்லாம் பார்த்து கலகம் மூட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும், அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுட்டே இருப்பாங்களா, அப்போ நாங்களும் வார்த்தைகளை விட்டுட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு சபரிநாதன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது முடிஞ்சிருச்சா அதோடு நிறுத்துங்க, சும்மா எதுக்காக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. உடனே நம்மளுடைய திவாகர் அவர்கள் வந்து வராப்புல எஃப்ஜேவை வந்து பிடிக்கிறதுக்காக. ஏன்னா அவன் அதிகமாக பேசிக்கிட்டே வந்திருக்கான்ல, ஸோ அதனால் பிடிக்கிறதுக்காக வராரு. உடனே வந்து அடிக்கிறதுக்கு வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜால்ரா அப்படின்றது திவாகரை, ஜால்ரா அப்படின்றது, அப்புறம் வேறு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறான் அவன் எஃப்ஜே. ஓகேங்களா? இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சபரிநாதன் சைடில் திரும்பினா கெமி என்னப்பா பேசுகிறாங்க, எப்பா மூஞ்சு முட்டிக்கிட்டு வந்து நிற்கிது 2 பேருக்கும். கிட்டத்தில் வந்து என்ன அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் நீங்கள் கேட்கல, நாங்கள் பேசினா மட்டும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அவங்க என்ன வேணாலும் பேசலாமா, என்ன வேணாலும் சொல்லலாமா, அப்படி இப்படின்னு மூஞ்சி கிட்ட வந்து சபரிநாதன் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சபரிநாதன் இங்கே பாரு கெமி, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, என்னுடைய அரசியை நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, போய் உட்காருங்க, அது வேறு விஷயம், இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பயும் கெமி வந்து மூஞ்சை ஒட்டிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சபரிநாதன் கிட்ட. சரி அதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தாக்கா திரும்பியும் வந்து எஃப்ஜே கிட்ட போயிட்டு பேசுகிறாப்புல சபரிநாதன், ஏன்பா உனக்கெல்லாம் தைரியமே கிடையாது, தைரியமாக இருந்தாக்கா நீ போய் அங்கே போய் கேளு, நான் பேசுகிறத ஏன் கேட்குற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு எஃப்ஜே. சரி போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றாக்கா கெமி
பக்கத்தில் வந்து இப்படி மூஞ்சி முட்டிட்டு வந்து திரும்பி வந்து நிற்கிறாங்க. ஏம்மா எதுக்கு இப்போ ஏறி வர, ஏன் ஏறி வர, பிரச்சனை வந்து இல்லைல்ல, அமைதியார் எதுக்காக ஏறி வர அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நீ தான் ஏறி வந்த, அங்கே ஏறி வந்தல, இங்கே ஏன் ஏறி வர அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க. ஏம்மா நான் இங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன், நீ தானே வந்து நின்ற, நீ தானே ஏறி வந்த, நீ போ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அப்படிலாம் முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு வந்து கெமி சொல்கிறாங்க. ஏம்மா யாருமா நீ, நிஜமாவே நீ யாரு கெமி, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லையே கெமி. நீ ஒன்று பண்ணு, எஃப்ஜேவை லவ் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும், 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும், நிஜமாக சொல்கிறேன், பக்காவாக இருக்கும், பக்காவாக 10 பொருத்தமும் இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் 2 பேரும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் கெமி, எஃப்ஜேவாவது பரவாயில்ல, கனகமூட்டின்னு சொல்லியிருந்தாங்க பார்வதி, அதனால் அவன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அருவி கெட்ட அப்படின்னு சொன்னது வந்து அமித்தை சொன்னாங்க, ஆனால் அவர் பெருசாக எடுத்துக்கல, அதுக்காக எஃப்ஜே சண்டை போட்டான், அது ஓகே. நீங்கள் எதுக்கு உள்ளர வரீங்க சென்ட்ரா, புரியல எனக்கு. உள்ளர சென்ட்ரா வர்றது கூட பரவாயில்ல, மூஞ்சி கிட்டிங்க சபரிநாதனுடைய மூஞ்சி கிட்ட வந்து ஒரே ஒரு 4 அடி டிஸ்டன்ஸ் கூட இருக்காது, அவ்வளோ கிட்டத்தில் வந்து முறைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஃபயர் விட்றாங்க, அவ்வளோ மோசமான ஆளுங்க கெமி. உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது தெரியுமா. நம்ம என்னமோ எஃப்ஜேவை தான் ரவுடி பையன் நினச்சிட்ருக்கோம், இன்னும் ஒரு சிலர் தான் நம்ம ரவுடி பையன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அந்த பிக் பாஸ் சீசன் 9ல். ஆனால் கெமி இஸ் நம்பர் 1 ரவுடி அப்படின்ற லெவலுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக வேலை. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சா, அதுக்கு முன்னாடி பார்வதியோடைய ராஜாங்கத்தில் ஏகப்பட்ட குழப்பமாகி அரோரா, எஃப்ஜே, அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து கிளம்பி பக்கத்து நாடான கானா ராஜ்யத்துக்கு வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்க்கெல்லாம் வந்து நடக்கும். அந்த டாஸ்கில் வந்து பார்வதியோட டீமுக்கு இவங்க யாருமே சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் எல்லாமே ஆப்போசிட்டாக வந்து பேசியிருப்பாங்க இவங்க 3 பேரும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் இந்த டாஸ்க்கை முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இந்த நடந்த 3 நாட்களில் 2 நாட்களில் வந்து தர்பீசு சாம்ராஜ்யம் தான் வெற்றி பெற்றிருக்கு. அதனால் தலைவர் போட்டிக்கான ஒரு ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வச்சாருங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா இந்த எஃப்ஜே, அரோரா, சாண்ட்ரா இவங்கெல்லாம் போய் கானா வினோத்தோடைய சாம்ராஜ்யத்தில் உட்காந்துட்ருக்காங்க. இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் பக்குன்னு ஆகி போச்சு. அட கடவுளே, நம்ம இவ்வளோ உழைச்சோம், இவ்வளோ டாஸ்க் பண்ணோம், கடைசியாக வந்து நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம், அவங்களுக்கு வந்து தலைவர் போஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாங்களே, எப்படிரா இது அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த எஃப்ஜே சுத்தமாக சூடு சொரணே இல்லைப்பா, அவ்வளோ பேசிட்டு, நான் உழைச்சேன், நான் போய் வந்து கேட்டா, நான் போய் உள்ளே போனாக்கா ஓகே தானே, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட கேட்டு போகிறாப்புல. விக்ரம் அடுத்த நாட்டு மன்னன் அவங்ககிட்ட கேட்டுட்டு இவர் போகிறாப்புல. இதில் அரோரா சொன்னது தான் செம்ம ஹைலைட்டு. அவங்க கொடுக்கவில்லை என்றால் என்ன, நம்ம கலகமூட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தானேங்க அவங்களும் சொன்னாங்க, கலகமூட்டின்னு சொல்லி. அதுக்கு மட்டும் பயங்கரமாக கோவப்பட்டீங்க, அப்போ உங்கள் வாயாலே வந்து கலகமூட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இனிக்குது. ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளர போகிறாங்க, கெஞ்சுறாங்க, சொல்லப்போனால் லிட்ரலாக கெஞ்சுறாங்க. ஆனால் அதுக்கு வந்து டீசெண்டாக கெஞ்சுறாங்க. நாங்கள் தான் வேலை செஞ்சோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தலைவர் போஸ்ட் எங்களுக்கெல்லாம் தரமாட்டிங்களா, பொசிஷன் வந்து எங்களுக்கு தரமாட்டிங்களா, நாங்கள் அடுத்த வாரம் அந்த மாதிரி நாங்கள் விளையாடணும், நாங்கள் வந்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முடியவே முடியாது, கிளம்புங்க, ஆல்ரெடி நீங்கள் நாட்டை விட்டு கிளம்பிட்டீங்களே, கிளம்புங்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டுறாங்க. இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி பேசி சரி ஓகே அவங்களும் உழைப்பை போட்டிருக்காங்க, செஞ்சுருக்காங்க அப்படி. ஆனால் உழைப்பெல்லாம் போட்டான் எஃப்ஜே தான். நேற்று ஒரு டாஸ்க்கை வந்து வெற்றி பெற்றதுக்கு அவன் தான் ஒரு காரணம், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. ஆனால் திமிரு கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்க, பேச்சு கொஞ்சம் கம்மியாக பேசணுங்க. அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டு தலைவர் போஸ்ட்டுக்கு யாராவது ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அடுத்த வார ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ மட்டும் வரீங்கல்ல நீங்கள். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க, சரி வாங்க வேறு என்ன பண்ணுறது, உழைப்பை போட்டிருக்காங்க, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் வந்து நடத்துகிறாங்க. எலெக்ஷன்ஸ் மீன்ஸ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது எஃப்ஜேக்கு 2 ஓட்டிங்ஸ் வந்து விழுது, சுபிக்ஷாவுக்கு ஒரு 4 ஓட்டிங்ஸ் வந்து விழுது. ஓகேங்களா. அப்போ சுபிக்ஷா அவர்களை வந்து தர்பூஷணி ராஜாங்கத்திலிருந்து அடுத்த வார கேப்டன் பதவிக்கு போட்டியிடக்கூடிய முதல் நபராக சுபிக்ஷா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நல்லா நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யாரெல்லாம் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்குகிறாங்களோ, கேப்டன் பதவி, நாமினேஷன் ப்ரீ பாஸு அப்படின்னு யாராவது வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. ஓகேங்களா. அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பிரவீன் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வாங்கி கேப்டன் பதவிக்கு போட்டியிடுறதுக்காக இருந்தார், அவரை தூக்கி வெளியே போட்டாங்களா. கலையரசன்கிட்ட நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து இருந்தது, அதாவது அடுத்த வாரத்துக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸை இந்த வாரமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தான், அவனை தூக்கி வெளியே போட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி சுபிக்ஷா கோவிந்தா அவ்வளோதான். இன்றைக்கி டிசைட் ஆகிட்டு இருக்கும். வெரி சிம்பிள். இன்றைக்கி டிசைட் ஆகிட்டுருக்கோம் யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படின்ற லெவலுக்கு. ஆனால் கடைசி 2 பிளேஸில் வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் தான் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்து எவிக்டாக வெளியே போவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.